வணக்கங்க. வணக்கம். நான் கும்பகோணத்துலேருந்து பக்கத்துல கிராமம் மலையப்பனூர்லேருந்து சரிங்க. கேசவராஜ், இந்த இளங்கோ இங்க வந்திருக்கோம். ம். இந்த மாரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு எங்க பக்கம் இங்க கிடையாது. ம். முன்னாடி இருந்துச்சு, இப்ப எங்க பக்கம் இல்ல. சரிங்க. இப்ப இது மாரி நல்லா பசுமையா பண்ணியிருக்கீங்க. ஆ. அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது நல்ல உங்க ஊர் பேர் சொல்லுங்க. நாம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டம் சந்தூர் கிராமம். உங்க பேர சொல்லுங்க. முருகேசன் நாங்க. ஆ. இது நல்ல நல்ல உழவு எடுத்து நல்ல இது வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சு நல்ல நைஸா புழுதி ஓட்டி இது இது பார் எடுத்து எந்த மாரி மண்ணுக்கு இது உகந்ததுங்க? இது நல்ல மேடான நிலத்துக்கு உகந்தது. சரி. ஆ. மண்ணு எப்படி இருக்கணும்? மண்ணு மணச்சாரியா இருக்கணுமா? களிமண்? மணச்சாலையா அதிகமான மணச்சாலை இருந்தாலும் பரவாயில்ல. ஆ. இல்ல நல்ல மொத்தம் புழுதி இது வந்து நீர் தேங்காம இதா இருக்கணும். சரி. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ம். விதை எப்படிங்க? கொடியா? கொடிய கட் பண்ணி ஒரு அடி கொடி கட் பண்ணி ஆ. இது நடவு செய்யும்போது பருத்தி திட்டு மாதிரி திட்டு அமைச்சு ஆ. சைடுல 2 சைட்லயும் நடவு செஞ்சிடணும். இது எவ்வளவு நாள் பயிருங்க இது? இது 5 to 6 மாசம். 6 மாசம். ம். இந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடவு பண்ணிட்டு ஆ. நீர்ப்பாசனம்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணுவீங்க? நீர் பாசனம் நீர் வந்து அதிகமா நீர் தேங்கக்கூடாது. ஆ. ட்ரை ஆனதுனாலதான் திரும்ப பாய்க்கணும். சரி. ம். இதுக்கு வந்து இதுக்கு உர பரிந்துரை எல்லாம் பண்ணுவீங்களா? உரம் போடும்போது இது இந்த வேர்ப்புழு மருந்து ஆ. அந்த மருந்தெல்லாம் போட்டுருங்க. ம். அப்புறம் அந்த பொட்டாசு போட்டா இலை மேல போட்டா இலை காஞ்சிரும். அதனால முதலே போட்டு உழவு போட்டுருங்க. அடியோரமா பறிச்சுட்டு அடியோரமா போட்டுருங்க. சரி. அப்புறம் 3 மாசத்துக்கு இன்னொரு டைம் இந்த 16 உரம் ஆ. அது போட்டுருங்க. சரிங்க. இதுக்கு பூச்சி பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் பூச்சி அதெல்லாம் வண்டு வந்து பிரச்சனை வரும். ஆ. அந்த வண்டு பிரச்சனைக்கு அந்த அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. ஆ. அது இப்படி உரத்திலேயே கலந்து போட்டீங்கன்னா அது செத்துரும். அதாவது வண்டுங்கிறது இலையில வருமா கிழங்குல வருமா? இலங்கு தண்டுல தண்டுல அது உட்காரும். சரி. தண்டு இருந்து அப்படியே கிழங்க இது பண்ணா ஆ. நாம தண்ணி ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்கனால அந்த பூச்சி வந்து வரும். சரிங்க. ம். இப்ப இந்த சக்கரவள்ளி கிழங்கு எத்தனை வருஷமா நீங்க சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் 15 வருஷமா சாகுபடி பண்றேன். 15 வருஷம் சாகுபடி. இந்த சக்கரவள்ளி கிழங்கு மகசூல் வந்து ம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்குங்க உங்களுக்கு? ஏக்கர் வந்து குறைஞ்சது 5 டன் 6 டன் வந்து மகசூல் எடுக்கும். இது வந்து எதுக்கு பயன்படுதுங்க அதிகமா? அதிகமா எல்லாம் வீட்டு உபயோகத்துக்கு தான் எல்லாம் சில்லறை எடுத்துட்டு போயிருவாங்க. ஆ. வியாபாரிங்க எடுத்துட்டு போறாங்க. ஆ. எல்லாம் விரும்பி இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வந்து வாங்கிட்டு சரி. போறாங்க. இதை வந்து வேற ஏதாவது தொழிற்சாலைக்கு எடுத்துட்டு போயிட்டு இதுல இருந்து ஏதாவது பொருட்கள் செய்யறாங்களா? அதை பத்தி தெரியலங்க. தெரியல உங்களுக்கு. அதை பத்தி தெரியல. ஆனா நீங்க உற்பத்தி பண்றது ம். சாப்பாட்டுக்கு தான் மக்கள் சாப்பிடுறாங்க. சாப்பாடு தான் மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. என்ன விலைக்கு விக்கிறீங்க நீங்க? நாங்க ஹோல்சேல் ரேட்டு 30 ரூபான்னு தருவோங்க. ஆ. சில்லறையில 40 ரூபான்னு தருவோங்க. சரிங்க. அவங்க வியாபாரிங்க 50 60 விற்பாங்க. சரி. இப்போ உங்களுக்கு 6 மாச பயிர் இது. ம். இது வந்து 4 டன் 5 டன் கிடைக்குதுங்கிறீங்க. ம். இது வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கா? கட்டுப்படி ஆகுதா? எங்களுக்கு லாபகரமா அப்பப்ப வந்து செலவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆ. அடிக்கடி வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போறதுனால எனக்கு காய்ச்சல் பிரச்சனை இல்லை. ம். ம். ஆனா இப்ப வந்து இந்த செடி இப்ப ஒரு அடி வைக்கணுங்கிறீங்க. இப்ப இது ஒரு அடி வைக்கணுங்கிறீங்க அளந்து. இப்ப வைக்கிறப்ப இந்த இலையெல்லாம் இலையெல்லாம் எடுக்க தேவையில்லைங்க. ஆ. இது கொஞ்சம் மேல இது கொஞ்சம் மேல தெரியுற மாதிரி இருந்தா போதும். சரி. ஆட்டோமேட்டிக்கா இப்ப இலை வெயில்ல வாடிச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணு அந்த தண்ணி பட்டுச்சுனாவே திரும்ப மறுநாளே வேர் வந்துடும். மறாத நாளே வேர் வந்துடும். இந்த கிழங்கோட மாவு எதற்கு யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? சா- சப்பாத்தி பண்றாங்க பாருங்க. ஆ, சப்பாத்தி பண்றதுக்காக இந்த மாவை என்ன பண்றாங்க, அதோட கோதுமையோட சேர்த்து செய்யறாங்க. ஆ, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்து பொருட்கள் இருக்கு இந்த ஆ, கிழங்குல. ஆ. அதனால இந்த மாதிரி சப்பாத்தி மாவுல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம். அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இதுல பண்றாங்க. இது ம். இந்த கிழங்கு சாப்பிட்டா ம். வைட்டமின் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. ம்.